இவரு ஒரு கடவுளின் அவதாரம்னு சொல்லும்போது, நிச்சயமா இவரு ஏதாவது மேக மண்டலத்துல, அப்படி ஏதாவது ஒரு தியானம் பண்ணி காட்டுனாருன்னா, கொஞ்சம் மக்களுக்கு ஒரு நல்ல என்டர்டெயின்மென்ட்டா இருக்கும். ஒரு யோக்கியவானை போல தன்னை காட்டிக் கொள்வதற்கு, ஒரு தியானம் பண்றதுக்காக அவர் வந்து அவர் தரித்திருக்கக்கூடிய பல வேடங்கள்ல இது ஒரு வேடம் தான் அப்பப்ப தியானம் பண்றதுங்கிறது. அதனால இப்பயும் அந்த மாரி பண்ண வராருன்னு நெனைக்கிறேன். ஒரு பெருமை மிகு நாட்டினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய எந்த வகையிலையும் பொருத்தமற்ற வகையில அவருடைய பேச்சு, அவருடைய உடல் மொழி எல்லாமே அப்படி ஒரு கேவலமா சர்வதேச அளவுல அவ்வளவு மதிப்பிழந்த வகையில அவர் வெளிப்பட்டிருக்கிறார். இவங்க சொன்ன அந்த வளர்ந்த வித்தியாலாம் அது இல்ல. அது அந்த மாரி வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னா, அது 1, 2 பேரு வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்களே ஒழிய, ஒட்டுமொத்த இந்தியாவும் வளர்ச்சி அடையவில்லை அப்படிங்கிறது தான் உண்மை. மோடியோ அல்லது அமித்ஷாவோ அல்லது பாரதிய ஜனதா கட்சியோ ஒரு முன்மொழிவு செய்யறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த முன்மொழிவை எதிர்த்து பேசுறதுக்கு யாருக்கு அவங்களுக்கு முதுகெலும்பு இருக்கு? டயலாக் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மளோட இணைந்திருப்பவர் எழுத்தாளர் ஆதவன் டி சன்யா. சார் வணக்கம். வணக்கம். சார் எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். எலெக்ஷன் 6வது கட்ட எலெக்ஷன் முடிஞ்சு அடுத்து 7வது கட்ட தேர்தல் நடக்க இருக்கு. இப்போ பிரச்சாரங்கள்லாம் ரொம்ப தீவிரமா போயிட்டு இருக்கு. இந்த 7வது கட்ட தேர்தல் யார் பக்கம் சாதகமா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? கள நிலவரங்கள் எப்படி இருக்கு? நடந்து முடிந்திருக்கக்கூடிய 6 கட்ட தேர்தல்கள், இறுதி கட்ட தேர்தல் நடக்க இருக்கிறது. கள நிலவரம் எப்படி இருக்கிறது என்பதற்கு வேறு யாரை விடவும் மிகச்சிறந்த சான்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரதம வேட்பாளர், இப்போதைய பிரதமராக வேறு வழியின்றி நீடித்துக் கொண்டிருக்கின்ற நரேந்திர மோடியினுடைய பதற்றங்களும், அவருடைய ஆத்திரமூட்டல்களும், அவருடைய வெறுப்பு பேச்சுக்களும் தான் கள நிலவரம் அவர்களுக்கு எதிராக இருக்கிறது, அவர்களுக்கு சாதகமாக இல்லை, இந்தியா கூட்டணிக்கு சாதகமாக இருக்கிறது என்ற ஒரு தகவலை சூசகமாக தெரிவிக்கிறது. நம்ம அப்படிதான் புரிஞ்சுக்கணும். இதற்கு கருத்து கணிப்புகள் இதெல்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். மோடியே இது எல்லாத்தையுமே நமக்கு கசிய விட்டு கொண்டிருக்கிறார், அவருடைய நடத்தையின் மூலமாக, அவருடைய பேச்சின் மூலமாக என்று நான் புரிந்து. கன்னியாகுமரிக்கு வரும் 30ஆம் தேதி மோடி அவர்கள் வரதாகவும், அங்க விவேகானந்தர் பாறையில தியானம் பண்றதா ஒரு நியூஸ் நமக்கு வெளிவந்துச்சு. அது மட்டும் இல்லாத இதுக்கு முன்னாடி இமயமலையில தியானம் பண்ணியிருக்காரு. தண்ணி கடியிலலாம் தியானம் பண்றதெல்லாம் நம்மளால பார்க்க முடிஞ்சது. இதை தமிழ்நாட்டுக்கு வர்றதை நீங்க எப்படி பாக்குறீங்க? எதனால அவர் வர்றதுக்கான காரணங்கள் ஏதாவது இருக்கும் அப்படின்னு ஏதாவது நினைக்கிறீங்களா? அவரு முன்னாடி குகைக்குள்ள போய் தியானம் பண்ணது அல்லது வேற வேற இடங்கள்ல தியானம் பண்ணதெல்லாம் அவர் ஏழைத்தாயின் மகனா இருந்தப்ப பண்ணது. இப்ப அவரு அதுக்கப்புறம் ப்ரமோட் ஆயிருக்காரு. அவர் ப்ரமோட் ஆகி இப்போ கடவுளின் அவதாரமா இருக்காரு. இப்போ கடவுள் அவதாரமா இப்போ ஒரு வேறு ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறப்ப இப்ப போய் ஏன் பாறை மேல உட்காந்து பண்ற, ஏதாவது அந்தரத்துல ஏதாவது பண்ணாருன்னா நல்லா இருக்கும். ஒரு ஆகாயத்துல கேவலம் பிரம்மானந்த இந்த பிரேமானந்தா சுவாமிகள் எல்லாம் கூட வாயிலிருந்து லிங்கம் எடுக்கிறது, சாய்பாபா திருநீர் கொடுக்கறது, இந்த மாதிரி வித்தையெல்லாம் காட்டினப்ப இவர் ஒரு கடவுளின் அவதாரம்னு சொல்லும்போது, நிச்சயமா இவர் ஏதாவது மேக மண்டலத்துல அப்படி ஏதாவது ஒரு தியானம் பண்ணி காட்டினாருன்னா கொஞ்சம் மக்களுக்கு ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்டா இருக்கும். போய் போய் பாறை மேல உட்காருன்றதெல்லாம் அவருடைய ஸ்டேட்டஸுக்கு ரொம்ப பொருத்தமில்லாத விஷயம்னு நினைக்கிறேன். அவருடைய புகழ் வெளிச்சத்துக்கு அது ரொம்ப ஒரு இழிவானது அல்லது தரக்குறைவான செயல் என்று நான் கருதுகிறேன். இந்த மாதிரி தியானங்கள்லாம் பண்றதன் மூலமாக அவர் என்ன நமக்கெல்லாம் செய்தியை உணர்த்துறாரு அப்படிங்கிறது ஒண்ணுமே கிடையாது. ஒரு பக்கம் ஒரு தியானம் என்பது மனதை ஒருமுகப்படுத்தக்கூடியதுன்னு சொல்லுவாங்க. தன்னிடம் இருக்கக்கூடிய கசடுகளை போக்கிக் கொள்ளக்கூடிய அல்லது அதை பற்றி மறுபரிசீலனை செய்யக்கூடிய விஷயம்லாம் சொல்லுவாங்க. ஒருவேளை இந்த தேர்தல்ல நம்ம நிறைய மக்கள் மேல விஷத்தெல்லாம் தூவிட்டோம் அல்லது வன்மத்தை வெளிப்படுத்திட்டோம், நம்ம மனது அப்பட்டமா வெளிப்பட்டுருச்சு, அதனால ஒரு யோக்கியவானை போல தன்னை காட்டிக் கொள்வதற்கு ஒரு தியானம் பண்றதுக்காக அவர் அவர் தரித்திருக்கக்கூடிய பல வேடங்கள்ல இது ஒரு வேடம் தான் அப்பப்ப தியானம் பண்றதுங்கிறது. அதனால இப்பயும் அந்த மாதிரி பண்ண வராருன்னு நினைக்கிறேன். ஒரு பக்கம் தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக மிக கடுமையான அவதூறுகளை பேசுவது, ஒரிசா மாநிலத்தினுடைய கஜானா சாவி, கோயில் சாவி எல்லாம் இங்க கொண்டு வந்துட்டாங்க, எல்லாம் திருட்டு பசங்கன்ற மாதிரி பேச வேண்டியது. அப்புறம் இவருக்கு தவம் பண்ணணும் அல்லது தியானம் பண்ணணும்னா உடனே இங்க வர வேண்டியது. அது விவேகானந்தர் பாறைக்கு அவர் வர்றதுக்கு காரணம், விவேகானந்தர் பாறை ஏற்கனவே அவங்க RSS உடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. அதனால அவங்க
ஒரு ஒரு சங்க அலுவலகத்துக்கும் அவருக்கும் RSSக்கும் அவருக்கும் ரொம்ப இடைவெளி வந்துருச்சுன்னு JP நட்டா மாதிரியான ஆட்கள்லாம் கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது, நான் உங்ககிட்ட தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரு ஒரு உணர்த்த விரும்புறாரு. அதனால நாக்பூருக்கு போறதுக்கு பதிலா கன்னியாகுமரியில வந்து RSSனுடைய கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து அப்படி உட்காந்துட்டு நாமெல்லாம் எங்கேயும் போயிடல, ஒரே இடத்துல தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு தெரிவிக்கிறதுக்காக வராருன்னு நான் புரியுது. இல்ல இதெல்லாம் தோல்வி பயத்துல தான் அவர் பண்றாரு அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டுகள்லாம் வருது, விமர்சனங்களும் வருது. வேற என்ன, வேற ஒண்ணும் கிடையாது. அதுக்காக தான் வராரு. அவரு ஒரு தியானம் பண்றதுக்கு என்ன தேவை வந்துச்சு அப்படின்னா, அவரு தன் தன்னுடைய இந்த இந்த தேர்தல் அறிவிச்ச இந்த காலகட்டம் இருக்குல்ல, இந்த காலகட்டம் முழுவதும் ஒரு மோடிங்கிற ஒரு நபர் வந்து ஒரு கட்சியினுடைய தலைவராகவோ, ஒரு ஒரு பெருமை மிகு நாட்டினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய எந்த வகையிலையும் பொருத்தமற்ற வகையில அவருடைய பேச்சு, அவருடைய உடல் மொழி எல்லாமே அப்படி ஒரு கேவலமா சர்வதேச அளவுல அவ்வளவு மதிப்பிழந்த வகையில அவர் வெளிப்பட்டிருக்கிறாரு. அதனால அவருக்கு உண்மையிலேயே அவரு பேசின கடந்த காலத்துல வாஜ்பாய் இப்படிதான் இந்தியா ஒளிர்கிறதுன்னு வந்து ஒரு முழக்கத்தை வச்சாரு. இவங்க விக்ஷித் பாரத்னு ஒண்ணு வச்சாங்க, வளர்ந்த இந்தியா அப்படின்னு சொல்லி ஒரு முழக்கத்தை வச்சுதான் ஆரம்பிச்சாங்க. ஆனா இவங்க சொன்ன அந்த வளர்ந்த இந்தியாலாம் அது இல்ல. அது அந்த மாதிரி வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னா அது 1-2 பேரு வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்களே ஒழிய ஒட்டுமொத்த இந்தியாவும் வளர்ச்சி அடையவில்லை அப்படிங்கறதுதான் உண்மை. இந்தியா வந்து வேலையில்லா திண்டாட்டம், பொருளாதார ஏற்றத்தாழ்வு, சமூக நீதிக்கு ஏற்படக்கூடிய அச்சுறுத்தல், இந்த மாதிரியான பல விஷயங்கள் இன்னைக்கு மக்களுடைய வாழ்வாதாரம் சார்ந்த பிரச்சனைகள், அவங்களுடைய பல்வேறு விதமான வரலாற்று ரீதியாக இருக்கக்கூடிய இடர்பாடுகளிலிருந்து தங்களை விடுவித்துக் கொண்டு முன்னேறுவதற்கான ஒரு பரிதவிப்பு, இது எல்லாவற்றுக்குமே இந்த 10 ஆண்டு கால பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி மிகப்பெரிய தடையாக இருந்திருக்கிறது. பல விஷயங்களில் பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது. இந்த சமூக நீதி தளத்தில் குறிப்பாக நாம் அடைந்திருக்கக்கூடிய பல்வேறு முன்னேற்றங்கள், சாதனைகள், இது எல்லாவற்றுக்குமே ஒரு பின்னடைவு ஏற்பட்ட காலமாக இந்த காலம் இருந்திருக்கு. இந்த காலத்துல இது எந்த அளவுக்கு மக்கள் இதை யூகிக்கிறாங்க அல்லது எப்படி மதிப்பீடு செய்யறாங்கிறதுக்கு இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய வயர்.இன்ல வந்திருக்கக்கூடிய ஒரு ஆய்வு அறிக்கை நமக்கு சில விஷயங்களை கோடு காட்டுது. ஊபியில ஜலான் தொகுதியிலையும் பீகார்ல முசாஃபர்பூர் தொகுதியிலையும் அவங்க ஒரு சர்வே நடத்திருக்காங்க. அந்த 2 தொகுதியில இருக்கக்கூடிய தலித் மக்கள் மத்தியில மட்டும் ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. அதாவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி எத்தகைய வகையில் தலித்துகளுடைய வாழ்வாதார மேம்பாட்டுக்கு, அவருடைய கண்ணியமான வாழ்க்கைக்கு உதவிகரமாக இருந்திருக்கிறது என்று. அதுல பாத்தீங்கன்னா ஒரு 10% குறைவானவங்க தான் அவங்களுடைய வாழ்க்கை தேவைகளுக்கு, செலவுகளுக்கு ஈடுகட்டக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய வருமானம் இந்த காலத்துல இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. 60% மேற்பட்டவங்க இந்த காலத்துல பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்குமான அந்த ஒரு இடைவெளி, பொருளாதார இடைவெளி என்பது பன்மடங்கு அதிகரித்திருப்பதாக கருதுறாங்க. ஒரு 10% உட்பட்டவங்க தான் பொருளாதார நிலை மேம்பட்டு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு 10% பேரு தங்களுக்கு வரக்கூடிய வருமானத்துல வாழ முடியுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 10% பேரு தங்களுடைய பொருளாதார நிலைமை சற்றே மேம்பட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மீதி பெரும்பாலானவர்கள் இந்த ஆட்சியின் காலத்தில் தங்களுடைய வாழ்க்கை, வருமானம், வாழ்க்கை தரம் எல்லாமே வந்து மிக பல படிகள் தரம் கீழே இறங்கியிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். அது ஒரு பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டாகத்தான் நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். ஆனா அந்த சர்வே நமக்கு வேறு சில விஷயங்களை சொல்லுது. அது என்ன சொல்லுதுன்னா, இந்த வளர்ச்சி அடைந்த இந்தியா, விக்ஷித் பாரத் அல்லது வளர்ந்து கொண்டிருக்கும் இந்தியாங்கிறது இந்த நாட்டினுடைய 5இல் ஒருவராக இருக்கக்கூடிய மக்கள் தொகையில் 20% இருக்கக்கூடிய தலித்துகளை அது ஒதுக்கி தள்ளி விட்டு வளர்ந்து கொண்டிருக்கிறது என்று தலித்துகள் கருதுகிறார்கள். நீங்கள் பிற்படுத்தப்பட்டவர்களை கேட்டால் பிற்படுத்தப்பட்டவர்களும் ஏறத்தாழ இதே ஒரு கருத்தை தான் சொல்வார்கள். அவர்களும் அவர்களுடைய பெரும்பாலானவர்கள், பிற்பட்ட சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்கள் அவர்களுடைய வாழ்வாதாரங்களை இழந்து, ஒரு கண்ணியமான வாழ்க்கையை இழந்து, அவர்களுக்கு இருக்கக்கூடிய இடஒதுக்கீடு போன்ற சமூக நீதியின் அங்கமான பல விஷயங்களை எல்லாம் இழந்துதான் அவர்களும் நிற்கிறார்கள். நீங்கள் தொழிலாளிகள், விவசாயிகள், மாணவர்கள், படித்த இளைஞர்கள் அல்லது சிறு முதலாளிகள், ஏன் இன்றைக்கு பெருமுதலாளிகளாக சொல்லக்கூடியவர்களிலே கூட பெரும்பகுதியானவர்கள், 1-2 பேரை தவிர பெரும்பகுதியானவர்கள் இந்த அரசாங்கத்தினுடைய வரி கொள்கை, தொழிற்கொள்கை காரணமாக, இறக்குமதி கொள்கையின் காரணமாக பல்வேறு வகைகளிலும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே இது வளர்ச்சி அடைந்த இந்தியா என்கிற மோடியின் முழக்கம்
அது அவர்கள் ஒரு 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 மோசடியான ஒரு முழக்கமாக மக்கள் மத்தியிலே தனிமைப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் எதிர்பார்த்த மாதிரியான வெற்றி நிலவரம் களத்திலே இல்லை. ஆகவே மோடி மீண்டும் பிரதமர் என்கிற அந்த 3ஆம் முறை பிரதமர் என்கிற அந்த அவருடைய பெருமிதம், இருமாப்பு தகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்சியை அவரால் தொடர்ந்து ஒரு நிம்மதியற்ற வகையில அவர் காணப்படுகிறார். ஆத்திரம் அடைந்திருக்கிறார். ஆகவே தன்னை அதிலிருந்துக்கெல்லாம் அப்பாற்பட்டவனாக காட்டிக் கொள்வதற்காக ஒரு தியானம் போன்ற விஷயங்களில் அவர் வழக்கமாக போடக்கூடிய வேடம் ஒன்றை மீண்டும் போட வருகிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். அது தோல்வியின் பயத்தில் இருந்துதான். இல்ல, அமித்ஷா என்ன சொல்றாரு அப்படின்னா, 3வது முறை ஆட்சிக்கு வந்தா நாங்க பல அமைப்புகள்ல வந்து ஆலோசனைகள்லாம் கேட்டு ஒரே நாடு ஒரே எலெக்ஷன், ஒரே தேர்தல் ஒரே நாடு அதெல்லாம் கொண்டு வருவோம், அமல்படுத்துவோம் அப்படின்னு அவர் ஒரு பக்கம் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி மோடி அவர்களும் வந்து மத அடிப்படையில ஏகப்பட்ட பிரச்சாரங்கள்லாம் மேற்கொண்டுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இது எல்லாமே பிளவுபடுத்துறதுக்கான பிரச்சாரங்கள்லாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல மோடி இது அமித்ஷா வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் சொன்னார். முதல்ல இந்த இப்ப நடந்துகிட்டு இருக்கிற தேர்தல் இருக்குல்ல, இந்த தேர்தலை முதல்ல ஒரு நாள்ல நடத்துறதுக்கு யோகிதை இருக்குதான்னு கேட்க சொல்லுங்க. இதே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 நாளுக்கு மேல இந்த தேர்தல் நடந்துகிட்டு இருக்குது. 7 கட்டமா ஒரு நாட்டினுடைய தேர்தலை நடத்துறாங்க. இதையே ஒரு நாள்லயோ 2 நாள்லயோ நடத்தி முடிக்க முடியாம இவ்வளவு கட்டங்களாக பிரித்து போட்டு தேர்தலை நடத்துறது. ஜூன் மாதம் 4ஆம் தேதி தான் வந்து வாக்கு எண்ணிக்கை நடக்குது. இப்போ ஒரு நாடு முழுக்க ஒரு நாளில் 2 நாளில் தேர்தலை நடக்க வைக்க துப்பு கட்டவங்க இன்னைக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் முதல்ல நடத்துறதுக்கான சாத்தியம், தொழில்நுட்ப விஷயங்கள் இதெல்லாம் தாண்டி அப்படி என்ன தேவை வந்தது? ஒரு சட்டமன்ற தேர்தல் என்றால் அதற்கென்று மக்களுக்கு பல்வேறு விதமான முன்னுரிமைகள் இருக்கிறது. ஒரு தேசிய அளவிலான ஒரு நாடாளுமன்ற தேர்தல் என்று சொன்னால் அதற்கு மக்களுக்கு வேறு வகையான முன்னுரிமைகள் இருக்கிறது. இது போன்ற விஷயங்களை எல்லாம் உழப்பி அடித்து ஒரே நேரத்தில் எல்லா தேர்தலையும் நடத்தி முடித்துக் கொள்ள வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். ஏன் ஜனாதிபதி தேர்தல், ஐநா சபை தேர்தல், உள்ளூராட்சி தேர்தல் எல்லாத்தையும் கூட அவங்க நடத்துறதுக்கு தயாரா தான் இருப்பாங்க. ஏன்னா இதெல்லாம் அவங்க சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மொத்தத்துல அவங்க தேர்தலே நடத்தாம இருக்கணுங்கிறது தான் அவங்களுடைய நோக்கம். அல்லது அதிபர் தேர்தலை நோக்கி போவது என்பதுதான் அவங்க நோக்கம். அதுக்கு பலவிதமான முன்னோட்டங்களை அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒரே என்கிற அந்த முழக்கத்தை பொறுத்த வரையிலும் அவர்கள் ஏற்கனவே ஒரே கடவுள், ஒரே மொழி, ஒரே இறை நூல் என்று பல விஷயங்கள்லாம் அவங்க பேசிட்டு இருக்கிறதான். அந்த மாதிரி இதையும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க தேர்தல். அது நிச்சயமாக அது இந்தியாவினுடைய ஜனநாயகத்திற்கு எந்த வகையிலும் உதவி செய்யாது என்றுதான் நான் நினைக்கின்றேன். இதுல மத்தவங்களை கலந்து பேசுறதுங்கிறதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அவங்களுடைய கூட்டணி கட்சிகள் எந்த கட்சி வந்து அவங்களுடைய ப்ரொபோசல்ஸ் அல்லது அவங்க தானா எடுக்கக்கூடிய முடிவை எந்த கட்சி அவ்வளவு வந்து வலுவா நின்று ஒரு எதிர்குறலை பதிவு பண்ணியிருக்காங்க. அவங்க கிட்ட போய் கூட்டணியில சேர்ந்திருக்கக்கூடிய கட்சிகள் அனைத்துமே இவங்களுடைய ரெய்டுக்கு பயந்துகிட்டு அல்லது இவங்க பெய்டு தொகை எவ்வளவோ அதுக்கு ஆசைப்பட்டு போய் கூட நிக்கிறவங்க தான். அதனால அவங்களுக்கு யாருக்கு முதுகெலும்பு இருக்குது அல்லது யாருக்கு நாக்கு இருக்குது? மோடியோ அல்லது அமித்ஷாவோ அல்லது பாரதிய ஜனதா கட்சியோ ஒரு முன்மொழிவு செய்யறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த முன்மொழிவை எதிர்த்து பேசுறதுக்கு யாருக்கு அவங்களுக்கு முதுகெலும்பு இருக்கு? அதனால நாங்க மத்தவங்களோடு கலந்து பேசுறதுங்கிறதுனா சும்மா அவங்க ஒரு முடிவெடுத்துட்டு நாங்க இப்படி முடிவெடுத்தோம்னு அறிவிக்க போறாங்க. அதை இவங்கெல்லாம் ஆதரிச்சுட்டு போறாங்க. அந்த மாதிரியான ஆட்களை தான் கூட வச்சிருக்கிறாங்க. அதனால இது கலந்து பேசுறதுதான் ஒண்ணும் இல்ல. ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய விருப்பம், RSS விருப்பம். அப்போ அந்த மாதிரியான ஒரு இடத்தை நோக்கி போறாங்க. அதுக்காக தான் அவங்க 400 தொகுதி என்று அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது அது நாடாளுமன்றத்தை வலுவுள்ளதாக்குவது, ஒன்றிய அரசை ஏக அதிகாரங்கள் உள்ளதாக மாற்றுவது, மாநில அரசுகளுடைய உரிமைகளை பறித்து அவற்றை ஒரு உள்ளாட்சி மன்றங்களுடைய அளவுக்கு அது அதிகாரங்களை குறைத்து அவற்றை சிறுமைப்படுத்துவது என்று அது அரசியல் சாசனம் மாநிலம் ஒன்றியம் என்றெல்லாம் பகுத்து சொல்லி இருக்கக்கூடிய அதிகாரங்கள் அனைத்தையும் தன் கையில் குவித்து வைத்துக் கொள்ளக்கூடிய ஒன்றுதான். இது மாநில வாரியாக இருக்கக்கூடிய மக்களினுடைய அவங்களுடைய ஜனநாயக உரிமைகளை அப்பட்டமாக மீறக்கூடிய அரசியல் சாஸ்திரத்துக்கு புறம்பாக அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார். மைசூர்ல ஒரு ஹோட்டல்ல வந்து 80 லட்சத்துக்கும் மேல 80 லட்சம் ரூபாய் வரைக்கும் அமௌண்ட் வந்ததா சொல்லப்படுது. அது கர்நாடக அரசே வந்து ஏத்துக்கு நாங்க வந்து அந்த பணத்தை கட்டிக்கிறோம் அப்படின்ற ஒரு செய்தி நம்மளால பார்க்க முடிஞ்சது. இது எப்படி பாக்குறீங்க? முதல்ல அந்த திட்டத்தை பாத்தீங்கன்னா அது புலிகள் சரணாலயம் சம்பந்தமாக பாதுகாப்பு சம்பந்தமான ஒரு நிகழ்ச்சி. அதுக்கு இவங்க
பாத்தீங்கன்னா செலவுன்னு பாத்தீங்கன்னா 6 கோடி ரூபாய்க்கு மேல. அதுல புலிகளை விடவும் அதிகமா செலவழிச்சவராக மோடி இருக்கிறார். அதான் புலிகளை விட எப்பயுமே அது அப்படித்தானே. ஏற்கனவே பெண் குழந்தைகள் பாதுகாப்புக்காக ஒரு தொகையை ஒதுக்கிட்டு அதுல இவருடைய ஊதாரித்தனமான விளம்பரங்களுக்கு அதனுடைய பெரும்பகுதியான தொகையை செலவிட்ட மாதிரிதான் இப்போ புலிகள் பாதுகாப்பு சம்பந்தமான அந்த ஒரு இதுக்கு மாநாட்டுக்கு வர்றதாக அதுக்காக வந்தப்போ அவரு ஹோட்டல்ல தங்கினது. அதுல ஒரு தனியார் அது ரேடிசன் ஹோட்டல் அதனுடைய அதுக்குள்ள போய் இவங்க தங்குறாங்க. தங்கிட்டு அதுக்கான பில்ல செட்டில் பண்ணாம எவ்வளவு காலம் இவ்வளவு காலமா இழுத்தடிக்கிறதுங்கிறது எனக்கு தெரிஞ்சு இப்போ உடனடியா ஒருவேளை இன்னும் ஐடிக்கெல்லாம் இன்னும் உத்தரவு போகலையா நான் தெரியல. அநேகமா நேரா இப்போ அடுத்த ரெய்டு வந்து ரேடிசன் ஹோட்டல்ல இருக்கலாம். நிச்சயமா அது நடக்கத்தான் போகுது. ஏன்னா 80 லட்சம் ரூபாயெல்லாம் அவங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். ரேடிசன் ஹோட்டல் வந்து ஒரு 80 லட்சம் ரூபாய் பில்ல விட்டு கொடுத்துட்டு ஒரு அம்பானி மாதிரி அதான மாதிரி இல்ல இன்னைக்கு ஏர்டெல் மாதிரி டாடா மாதிரி இந்த மாதிரி ஆட்கள் மாதிரி எப்படி தேர்தல் பத்திரத்துல கொஞ்சம் கொடுத்துட்டு பெரிய ஆதாயங்கள் அடைஞ்சாங்களோ அந்த மாதிரி ரேடிசன் ஹோட்டல் ஒரு வேற ஏதாவது ஆதாயங்களை கேட்டிருக்கலாம். அவங்க கொலைக்கு தெரியாம இந்த 80 லட்சம் ரூபாய் பாக்கி இருக்குன்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க. இப்போ ஒரு நாட்டினுடைய பிரதமர் அவர் ஒரு மாநிலத்துல வந்து தங்கி போறாரு. இத்தனைக்கும் அவர் தங்கி போனப்ப இவங்க ஆட்சி தான் அங்க இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு 80 லட்சம் ரூபாய் கொடுக்காம இருக்குதுங்கிறது பிரதமர் வந்து தங்கறதுக்கெல்லாம் பில்லு கேட்டுருவாங்களான்ற ஒரு தெனாவட்டா தான் இருக்கும். அந்த தெனாவட்டுல கேட்காம இருந்திருப்பாங்க. ஆனா அந்த ஹோட்டல் நிர்வாகம் கேட்டிருக்குது. அது இல்லாம வட்டி வேற கேட்டிருக்காங்க. இந்த 80 லட்சம் ரூபாய்க்கு நீங்க வட்டியும் சேர்த்து கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் வரைக்கும் அவங்க கிளைம் பண்ணியிருக்காங்க. அதனால இது எல்லாமே பிரதமருடைய இப்ப நமக்கு என்ன வெளிச்சத்துக்கு வருதுன்னா இவர் ஒரு ஊருக்கு போறாருன்னா இந்த நாட்டினுடைய பொது நிதியிலிருந்து இப்படி கோடிக்கணக்கான ரூபாயை ஒரு ஊதாரித்தனமா இவர் செலவு ஊதாரின்ற வார்த்தை கூட இவருக்கு பொருந்தாது. அந்த வார்த்தை கூட வெக்கப்படுற அளவுக்கு இவர் செலவழிக்கக்கூடிய ஒரு நபரா இருக்கிறாரு. இவரை வச்சுக்கிட்டு இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை நம்ம எப்படி காப்பாத்துறதுங்கிறது 10 வருஷமா நம்ம பார்த்துட்டோம். அதுக்கு எவ்வளவு பெரிய ஆபத்தை இவர் விளைவிச்சிருக்கிறாரு, எவ்வளவு பெரிய சேதாரங்களை விளைவிச்சிருக்கிறாரு. இப்ப வேறு வழி இல்லாம கர்நாடக அரசாங்கம் நம்ம மாநிலத்துக்கு வந்துட்டு போயிருக்கிறாரு ஒரு பிரதமர். அதுக்கு ஒரு பாக்கி இருக்கிறதுங்கிறது ஒரு அரசுக்கு ஒரு கௌரவ குறைவான விஷயமா அவங்க கருதி நாங்க செலுத்துறோம்னு சொல்லியிருக்காங்க. இப்ப கூட ஒன்றிய ஆட்சியாளர்கள் அவங்களுடைய அந்த துறை சார்ந்தவர்கள் தாங்களாக முன் வந்து இவ்வாறு ஒரு ஒரு விடுதிக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை இவ்வளவு காலம் நிறுத்தி வச்சிருந்தது சரியல்ல, இது ஒரு தவறான விஷயம், நாங்க கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி தானாக முன் வந்து இந்நேரம் அறிவிச்சிருக்கணும். ஆனா அப்படி கூட அவங்களுக்கு அறிவிக்கிறதுக்கு தோணலை. அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு மெதப்பா இருக்கிறாங்க. அல்லது இதெல்லாம் நாங்க எங்களுக்கு சர்வசாதாரணம் என்பது போல இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையை கர்நாடக அரசாங்கம் அதை அறிவிச்சிருக்கிறாங்க. இது பிரதமருடைய அவர் வழக்கமா செய்து கொண்டிருக்கக்கூடிய ஊதாரி செலவுகளுக்கு இது வெளியில வந்திருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். இது ஒரு விஷயம், அது கூடுதலான ஒன்று. அவ்வளவுதான். ராகுல் காந்தி அவர்கள் இப்ப என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தேர்தலுக்கு பிறகு மோடி அவர்களுக்கு வந்து நாங்க அமலாக்கத்துறை வந்து ரைடு போவோம், அதாவது விசாரணை நாங்க செய்யப்படுவோம் அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப வந்து அமலாக்கத்துறை வந்து பாஜக கையில இருக்கு அப்படின்னு நம்ம நிறைய விமர்சனங்கள்லாம் அரசியல்ல இருந்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அப்படி இருக்கும்போது ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அமலாக்கத்துறையை வச்சு அவர் விசாரணை மேற்கொண்ட இது சர்வாதிகாரம் ஆட்சி அப்படின்னு தானே சொல்லப்படும். இல்ல அந்த அர்த்தத்துல அவங்க சொன்னதா நான் புரிஞ்சுக்கல. இப்போ மோடி அரசாங்கம் எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாடுகள் தொழில்துறை சார்ந்து, பொருளாதாரம் சார்ந்து, நிதி நடவடிக்கைகள், இந்த நிதி நடவடிக்கைகள் என்பது அது மிகப்பெரிய முறைகேடுகள் நடந்திருக்கு. உதாரணமா பாரதிய ஜனதா கட்சியினுடைய சொத்து மதிப்பு இந்த காலத்துல வெறும் கட்டடங்கள் என்கிற வகையில மட்டும் 60,000 கோடி ரூபாய்க்கு அவர்கள் சொத்துக்களை வாங்கியிருக்கிறார்கள். எல்லா மாவட்ட தலைநகரங்களிலும் அலுவலகங்கள் வாங்கப்பட்டிருக்கிறது. அது குறிப்பா எப்ப நடந்திருக்குன்னு சொல்லி சொன்னா டிமானிட்டைசேஷன் அந்த சமயத்துல நடந்திருக்குது. அதுக்கப்புறம் வந்து கட்டடங்கள் இடம் வாங்கி போட்டிருக்காங்க. இப்ப கட்டடங்கள் கட்டி இருக்கிறாங்க. அதனுடைய சொத்து மதிப்பு 60,000 கோடி. ஸ்க்ரோல் டாட் இன் என்கிற அந்த இணையதள பத்திரிகையில நண்பர் ராஜசேகர் வந்து அதை பத்தி விரிவா எழுதியிருக்கார். அப்போ 60,000 கோடிக்கு பண்ணியிருக்காங்க. அது இல்லாம நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை விலைக்கு வாங்கி அந்த மாநிலங்களுடைய ஆட்சிகளை கவிழ்த்து அவர்கள் செயற்கையான ஒரு பெரும்பான்மையை மோசடியாக உருவாக்கி பல இடங்களில் ஆட்சியை கைப்பற்றியிருக்கிறார்கள், பல ஆட்சிகளை கவிழ்த்திருக்கிறார்கள், பல்வேறு கட்சியினுடைய தலைவர்களை விலைக்கு வாங்கியிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் கோடிக்கணக்கான ரூபாய் பணம் செலவழிக்கப்பட்டிருக்கு. இந்த பணம் எல்லாம் அவர்களுக்கு எங்கிருந்து வந்தது?
இந்த பணம் எல்லாம் அவர்கள் அது போல தேர்தல் பத்திரம் என்பது மிகப்பெரிய ஒரு பரக்கலாம் பிரபாகர் சொல்றாரு, இது உலக அளவிலேயே மிகப்பெரிய நிதி மோசடி என்று சொல்லுகிறார். அது போலவே பிஎம் கேர்ஸ் ஃபண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அது ஒரு இப்ப கூட நீங்க போய் பாத்தீங்கன்னா கனரா பேங்க் போன்ற அரசு வங்கியினுடைய செயலி, அந்த செயலியில போய் பாத்தீங்கன்னா அதனுடைய இணையதளத்துல போய் பாத்தீங்கன்னா அந்த இணையதளத்துல பிஎம் கேர்ஸ் ஃபண்டுக்கு அரசு முத்திரையோட இப்ப கூட விளம்பரங்கள் இருக்கு. அதனுடைய இணைப்பு சுட்டிகள் இருக்கிறது. யாராவது ஒரு பொதுநல வழக்கெல்லாம் கூட போட்டாங்கன்னா அல்லது ஆர்டிஐல போட்டு நம்ம கேட்கணும், எப்படி பிஎம் கேர்ஸ் அது ஒரு அரசு நிறுவனம் அல்ல என்று அது வேறு தனிநபர்களால் அது நிர்வகிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லி அறிவிச்ச பிறகும் கூட பிஎம் கேர்ஸ் போன்றவற்றுக்கு எப்படி அரசு பொதுத்துறை வங்கிகளுடைய இணையதள அதிகாரப்பூர்வ இணையதள பக்கங்கள் இருக்குன்னு சொல்லி, அப்போ பிஎம் கேர்ஸ் ஃபண்டுல எத்தனை ஆயிரம் கோடி அவர்கள் நிதி திரட்டி இருக்கிறார்கள், அது எதற்காக திரட்டப்பட்டது, யாரால் திரட்டப்பட்டது, யாரால் கையாளப்படுகிறது, எதற்கெல்லாம் செலவழிக்கப்பட்டது என்று நாட்டினுடைய நிதி, பொது நிதியை, பொது வளங்களை இவர்கள் எப்படி பாரதிய ஜனதா கட்சி என்கிற ஒரு கட்சி சூறையாடி இருக்கிறது, மோடி அல்லது அமித்ஷா அல்லது ராஜ்நாத் சிங் இவர்களெல்லாம் எப்படி பல்வேறு துறை சார்ந்த விஷயங்கள்ல மோசடியா ஈடுபட்டு இருக்கிறாங்க. உதாரணமா டிமானிட்டைசேஷன்ல அமித்ஷா குஜராத்தில் இருக்கக்கூடிய கூட்டுறவு வங்கிகள்ல எப்படி ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் பழைய நோட்டுகளை மாற்றினார் என்றெல்லாம் ஏராளமான ஆய்வுகள் வெளியாகி இருக்கிறது. அதே போலவே ராணுவ ரீதியான பல விஷயங்கள், ஆயுத கொள்முதல் போன்ற விஷயங்கள் எல்லாம் அது ரஃபேல் விமானம் உட்பட பல ஊழல்கள் நடந்திருக்கு. அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாவற்றையும் தான் விசாரிப்புன்னு சொல்லி சொன்னதாக நீங்க புரிஞ்சுக்கக்கூடிய, மோடியை போய் தனியாக விசாரிக்கிறதுக்கு என்ன இருக்குது? மோடி இந்த விஷயங்களை எல்லாம், இந்த முறைகேடுகள் எல்லாம் நடப்பதற்கு ஒரு தலைமை அமைச்சராக அவர் தான் இருந்து இந்த முடிவுகளை இறுதிப்படுத்தியிருக்கிறார் அல்லது அவர் தான் இனிஷியேட் பண்ணியிருக்கிறார். ஆகவே அவருக்கு கூடுதலான பொறுப்பு இருக்கிறது என்ற அடிப்படையில் தான் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது அல்லாம டெல்லி சட்டமன்றத்துக்குள்ள அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு முக்கியமான குற்றச்சாட்டை வச்சாரு. அதுக்காக தான் அவர் கைது செய்யப்பட்டார்னு சொல்லப்படுது. அவர் வச்ச குற்றச்சாட்டு என்ன? உண்மையில் அதானியிடம் இருக்கக்கூடிய சொத்துக்கள், அவர் குவித்து வைத்திருக்கக்கூடிய செல்வம் அனைத்தும் உண்மையான அதற்கு உரிமையாளர் யாருன்னா மோடி தான். மோடி தான் உலகின் மிகப்பெரிய பணக்காரராக மாற வேண்டும் என்கிற தன்னுடைய விருப்பத்தை பிரதமர் என்கிற அந்த பதவி அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு அம்பானியிடம் குவித்து வைத்திருக்கிறார். உண்மையில் அம்பானி பிரதமர் மோடியினுடைய பினாமி என்று அவர் பேசியிருக்கிறார். இப்ப இந்த விஷயம்லாம் ஒரு நாட்டினுடைய அதிகாரத்திற்கு ஜனநாயகபூர்வமா தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அதற்கு விரோதமாக நடந்து கொண்டிருக்கிறார் என்றால் அதை பற்றி பொதுமக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய தேவை ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு இருக்கிறது, ஒரு கூட்டணிக்கு இருக்கிறது என்ற முறையில் ராகுல் காந்தி சொன்னதாகத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மோடி என்கிற தனிநபர் பற்றின அல்லது பழிவாங்கு நடவடிக்கையாக நாம் இதை புரிந்து கொள்ளக்கூடாது. சுவாமிநாதன் மேல உச்சநீதிமன்றத்துல புகார் கொடுத்திருக்கிறாங்க. இந்த மாதிரி அந்த எச்சில் இலையில உருள்றது தவறில்லை அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு அவர் வழங்கியதை தொடர்ந்து அவர் மேல ஒரு புகார் கொடுத்திருக்காங்க. ஒரு உச்சநீதிமன்றத்தை மீறி ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கிறாரு. இந்த தீர்ப்பு எப்படி பாக்குறீங்க? இல்ல, அவரு ஜி.ஆர். சாமிநாதனுடைய தீர்ப்புகள் எல்லாமே இந்த மாதிரி ரொம்ப சர்ச்சைக்குரிய தீர்ப்பு தான் கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. அவர் சர்ச்சைக்குரிய தீர்ப்பு இல்ல, அவரு ஒரு இந்துத்துவ வலதுசாரி கருத்தியலுக்கு ரொம்ப பொறுப்புணர்ச்சியோட அவர் ஏற்றுக்கொண்ட கொள்கை அது, அதுக்கு ரொம்ப விசுவாசமாக நடந்து கொண்டிருக்கிறார். அவர் ஒரு இந்திய நாட்டினுடைய அரசியல் சாசனத்தின்படியோ அல்லது இங்க இருக்கக்கூடிய குற்றவியல் அல்லது சிவில் சட்டங்களுக்கு உட்பட்டு அவர் எந்த முடிவும் எடுக்கிற மாதிரி தெரியல. நீங்க கர்நாடகாவில் அந்த மடஸ்நானான்னு சொல்லக்கூடிய ஒரு சடங்கு, அது மிக கடுமையாக அங்கே கண்டனத்துக்குள்ளான விஷயம். இடதுசாரி கட்சிகள், தலித் அமைப்புகள் எல்லாம் போராடி, இங்கு தமிழ்நாட்டில் அதே போல கரூர் பகுதியில வந்தப்ப, ஒரு கோயில்ல வந்தப்ப இங்க இருக்கக்கூடிய பெரியார் இயக்கங்கள், இடதுசாரி இயக்கங்கள், தலித் இயக்கங்கள் எல்லாம் போராடி அதன் பேர்ல தான் அதுக்கு ஒரு தடை என்பது வந்து சேர்ந்துச்சு. ஆனா இன்னைக்கு அது அவங்க விருப்பப்பட்டு செஞ்சா அது நம்ம அதை தடையிறதுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லி இவர் ஒரு வியாக்கியானம் சொல்லிட்டு அதை நியாயப்படுத்துறாரு அப்படின்னா அவர் என்ன, நம்ம அவர் எப்படி புரிஞ்சுக்கிறது? நீங்க அவருடைய பல தீர்ப்புகள் சங்கர விஷயத்த பேசும்போது, நான் உயர்மட்டத்துல பொறுப்புல இருக்கக்கூடியவங்க என்னுடைய தொடர்பு கொண்டதுனால நான் அந்த அழுத்தத்தின் காரணமாக நான் விரைவாக இதை எடுத்துக்கொண்டேன். அன்றைக்கு இருந்த 40க்கும் மேற்பட்ட வழக்குகள்ல இந்த கேஸை மட்டும் நான் தனியா எடுத்து மதியமே இயரிங் போட்டு நான் விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இது அவர் நீதிபதிங்கிறவரு அவரு மற்ற அழுத்தங்களுக்கெல்லாம் இடம் கொடுக்காமல் ஒருபால் கோடாமையோடு சட்டத்தின்படி அவர் பேச வேண்டியவர்.
அவர் எப்படி இது போன்ற விஷயங்களை சொல்லி அவர் தன்னுடைய செயல்களை நியாயப்படுத்த முடியும்? இதுதான் இப்போ நம்ம கேட்க வேண்டிய விஷயம். அப்போ ஜி.ஆர். சாமிநாதனுக்கு தனிப்பட்ட முறையில் அவர் ஒரு கடவுளை வணங்குறவரா இருக்கலாம், அவர் ஒரு கருத்தியல நம்புறவரா இருக்கலாம். ஆனால் அது சட்டத்தின் ஆட்சியை நிலைநாட்ட வேண்டிய பொறுப்பை ஏற்றுக்கொண்டு அதுக்கு ஒரு ரிசைன்மெண்ட் நேரா போய் RSSல வேலை செய்யலாம். நாக்பூர் ஆபீஸ்ல இடம் இருக்கும், அவருக்கு போய் வேலை செஞ்சுட்டு போலாம். நீங்க கர்நாடகாவுல ஒரு இதை மன்னிக்கணும், மேற்கு வங்காளத்துல இருக்கக்கூடிய ஒரு உயர்நீதி நீதிபதி அவரு வேலையை ரிசைன் பண்றாரு. ரிசைன் பண்ண உடனே பாரதிய அப்படின்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு உடனுக்குடனே இது போன்ற ஒருத்தர் ரிசைன் பண்றாரு, உடனே வேட்பாளர் ஆகிறாருன்னா அவர் ஒரு நாள் காலையில திடீர்னு அவர் சொட்டு நிறத்துல முக்கிய எடுத்து வெள்ள வெளியேறின ஆகல, காவி கலருக்கு மாறல. அவர் ஏற்கனவே RSS கருத்தியல் அடிப்படையில பாரதிய ஜனதா கட்சியினுடைய நலன்களுக்காக நீதித்துறை அதிகாரத்தை அவர் தவறாக பயன்படுத்தி இருக்கிறார். அவங்களுக்கு தேவையான பல தீர்ப்புகளை வழங்கி இருக்கலாம். அப்போ அந்த ஒரு காரணங்களுக்காக அவருக்கு ஒரு முறையற்ற வகையில் பல்வேறு தீர்ப்புகளை வழங்கியவர் என்ற முறையில் அவருக்கு அந்த கட்சி உரிய அங்கீகாரத்தை கொடுக்கக்கூடிய வகையில் அவரை பதவியிலிருந்து வெளியில கொண்டு வந்து அவரை வேட்பாளரை அறிவிக்கிறாங்க. இப்போ கடந்த காலத்துல இதே மாதிரி பல தீர்ப்புகள், நாட்டினுடைய அரசியல் சாசனத்துக்கு புறம்பான பல தீர்ப்புகளை வழங்கிய நீதிபதிகள் தீர்ப்பு வழங்கி முடித்த கையோடு அவர்கள் படிவோய்வு அடைந்த உடனேயே மீண்டும் அரசாங்கத்திலே பெரிய பொறுப்புகளிலே அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். இது கடந்த காலத்துல இருக்கு. நியாயத்தின் பக்கம் நின்றால் லோயா போல உயிரிழக்க வேண்டியிருக்கும். அரசு ஆட்சியாளர்களுக்கு சொரிந்து கொடுத்தால், அவர்களுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுத்தால், அல்லது அவர்கள் நம்பக்கூடிய கருத்தியலுக்கு ஆதரவாக தீர்ப்புகளை வழங்கினால் பதவிக்கு பிறகு பணி ஓய்வு காலத்தில் நல்ல பல ஆதாயங்கள் கிடைக்கும் என்று நம்புகிறார்கள். அதுக்காக கூட அவர் செஞ்சதாக இன்னைக்கு விமர்சனங்கள் வருகிறது. ஒரு பதவியில் இருக்கக்கூடிய நீதிபதி இவ்வாறு சட்டத்திற்கு புறம்பாக உச்ச நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புக்கு புறம்பாகவெல்லாம் ஒரு தீர்ப்பை வழங்குவது என்பது ஒரு நீதித்துறையின் மாண்புகளை குறைக்கக்கூடிய செயல். அந்த மாண்புகள் எல்லாம் கடைசி ஒரு இடமாக மக்கள் எல்லாவற்றிலும் நம்பிக்கை இழக்கக்கூடிய மக்கள் கூட நீதிமன்றத்துக்கு போனா ஒரு நியாயம் கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. ஆனா நீதிமன்றமே இது போன்ற அநியாயங்களை தீர்ப்பாக வழங்கும் என்று சொன்னால் அது எந்த வகையில சரியா இருக்கும்? ஆகவே அவருடைய தீர்ப்பு என்பது விமர்சனத்துக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறது, மிகுந்த கவலை அளிக்கிறது. இவ்வளவு நேரம் உங்களோட கருத்துக்களை பயன்படுத்தி ரொம்ப நன்றி சார். நன்றி.